சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Questions from Kalyana Krishnan Ravi Shankar. ஜோதிர்லிங்கம் என்பது சிவன் தனது ஜோதி வடிவில் வெளிப்பட்டதாக கருதப்படும் 12 புனித தலங்களில் ஒன்றாகும். இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் இந்தியாவில் பல இடங்களில் அமைந்துள்ளன. பாபாஜி, நீங்கள் அடிக்கடி அருளுரைகளில் கூறுவது இறைவன் ஜோதி ரூபத்தில்தான் இருக்கிறார் என்று. இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் ஜோதி ரூபத்தில்தான் முதலில் தோன்றின என்று சில நூல்கள் கூறுகின்றன. இந்த ஜோதிர்லிங்கங்கள் எப்படி சிலை வடிவம் பெற்றன? தயவு செய்து விளக்குங்கள். உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சு. இப்போ நீ நினச்சானா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நீ கூட கோயில் தான். உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மா இல்லையா, அது கூட ஜோதி தான். உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன் பேர் ராமசாமி, கண்ணாத்தா, குப்புசாமி. காற்று வெளியே போயிடுச்சுனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற சிவம் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை யாரும் சிவன் கூப்பிட மாட்டாங்க, சவம். கண்ணாத்தாவை எடுக்க போகிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுக்க போகிறீங்கன்னு. அதனால் நம்ம எல்லாருமே சாமி தான். உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் அதே ஜோதி தாங்கிறது, அதே சிவன் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அந்தந்த ஊரில் அவங்கவுங்க ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலை பற்றி அவங்க கொஞ்சம் மகிமையாக சொல்லிக்கணுன்றதுக்காக சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் சில பழமையான இடங்கள் இருக்குது. இப்போ காசின்னா எல்லாருக்கும் தெரியும், ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் தெரியும், பத்ரிநாத், கேதார்நாத், இந்த மாதிரி பழமையாக இருக்கக்கூடிய பல இடங்கள் ஜனங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கெல்லாம் இவங்க ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் வச்சுருவாங்க. இந்த இடத்துல இந்த பவர் இருக்குது, அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாம் ஒவ்வொன்றா தேடி நீங்கள் அலைஞ்சு நின்றீங்கனாக்கா வாழ்நாள் பூரா அலைய வேண்டியது தான். அதனால் தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோள் அப்படிங்கிறது. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, கண்ணை மூடு. கொஞ்ச நேரத்துக்கு உன் கஷ்டம் அதை பற்றியெல்லாம் நேகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு உனக்குள்ளே இருக்க ஒரு சிவலிங்கம் உட்காந்துக்குது, இந்த இடத்துல ஒரு தங்க கலரில் ஜோதி ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு நீயே பாலில் அபிஷேகம் பண்ணு, தயிரில் பண்ணு, மூரில் பண்ணு, எல்லா பூஜையும் பண்ணி பூவெல்லாம் போட்டுட்டு உனக்கு பிடிச்ச இட்லி, தோசை, புண்ணாக்கு எல்லாத்தையும் அந்த சாமிக்கு வச்சு கற்பூரம் நீயே காட்டு. இதுதான் உலகத்துலேயே பெரிய பூஜை. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, எங்கேயுமே போக தேவையில்லை. உனக்குள்ளேயே இருக்குது எல்லாமே. நீ எதெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஜனங்களுக்கு அது 1000 டென்ஷனில் இருக்கிறாங்களா. வீட்டில் இருந்தாங்கனாக்கா யாருன்னா வருவாங்க, ஃபோன் வரும், டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. அதனால நம்மளால் சாமி கும்பிட முடியறது இல்லைன்னு சொல்லி தான் வராங்க. தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்குது, இன்டிகண்டே குடிபத்திரம்னுவாங்க. இன்டிகண்டே குடிபத்திரம்னு என்ன, வீட்டை விட கோயில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் உனக்கு வீட்டில் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வர முடியும்னா சந்தோஷம். எங்கேயுமே போவேணா. இப்போது பஸ் சார்ஜெல்லாம் 50 ரூபா 100 ரூபாய் ஆகி போச்சு. இல்லை, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயில், தெய்வம் உண்டுன்றது, அது ஒன்று என்று இரு. கடவுள் இருக்கார். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். 1000 பேர்கள் சஹஸ்ரநாமம் சொல்லி தேவர்கள்லாம் கூட அதே கடவுளை தான் கும்பிட்றாங்களாம். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார், யார் அயலார். அவனுக்கு ஏது ஊர், ஏது பேர், யார் வேண்டியவங்க, யார் வேண்டாதவங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அப்படிங்கிறான். அவனுக்கு வேண்டியவங்களும் இல்லை, வேண்டாதவங்க இல்லை. சிவசங்கர் பாபா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கம்மியாக பிடிக்கும்னு நீ நினைக்கவே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட உன்னை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஆட்டு மந்தையில் நல்லா இருக்கிற ஆடு இல்லையா, அதெல்லாம் குச்சி வச்சுட்டுருன்னுவான். அதெல்லாம் ஆடுலாம் ஓடிக்கினே இருக்கும். அதில் கொஞ்சம் கால் கை உடஞ்சி ஆடு எதுனா இருந்தாக்கா அவன் இப்படி தூக்கினே போவான் இல்லையா. அப்போ குறைவுடைய ஆடுகளுக்கு தான் அந்த மேய்ப்பன் பண்ணுவான். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்கன்னா கடவுளுக்கு உங்களை தான் ரொம்ப கேர் பண்ணுவான், எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அதனால் நீங்கள் கடவுளை இன்னும் தெரிஞ்சிக்கலை. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். அம்மா அப்பாவை விட நல்ல செய்கிற ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் நாராயணன். இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி. என் கஷ்டங்களை எல்லாம் போக்குற அம்மா அப்பாவா உன்னை நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன நீ தான் பார்த்துக்க போறேன்னு அர்த்தம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும் அம்மாவுக்கு தெரியாதான். என்ன தான் வேலையில் இருந்தாலும் ஐயோ 6 மணி ஆச்சே பால் கொடுக்கணுமேனு வருவா. ஃபீடிங் மதுரா இல்லைன்னு சொன்னாக்கா பாலை அப்படி ஆற்றி 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 வாயில் ஃபூன் ஊற்றி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பாரு.
அப்படி தான் கடவுள் கூட. நமக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியாததுனால தான் நம்ம எப்போ பாரு அந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் நிஜமாகவே ஒருத்தர் இருக்கான், அதில் உனக்கு சந்தேகம் தேவையில்லை. அவன் இல்லாத இடமும் இல்லை. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அவனை நீ உள்னா எல்லாவற்றையும் கடந்து உனக்கு உள்ளே இருக்கிறவன் தான் கடவுள். உன்னை வானத்தான் என்றார், நீ ஏதோ ஆகாசத்தில் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. காரைக்கால மாதிரி சொல்கிறா, யானும் என் நெஞ்சத்தான் என்பே நீ, எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் நெஞ்சுக்குள்ளே தான் நிற்கார். ஆழ்வார் சொல்கிறார், என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் உன் விக்கிரமம் ஒன்றழியாமல் எழுதி கொண்டேன். என் மனசு கல்லங்க அப்படி இல்லாத பூசின செவுறு மாதிரி இருக்குது, அதனால் உன் மகிமையெல்லாம் நான் இங்கே எழுதி வச்சுன்னுட்டு உன்னை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன்பா அப்படின்னு அர்த்தம். பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மரத்தடியில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே கடைக்கால் தோண்டினார், மனசுக்குள்ளேயே பில்டிங் கட்டினார், மனசுக்குள்ளேயே நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துடுறாப்பா அப்படின்னு சிவபெருமானை. அவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறான், கைலாசநாதர் கோயிலில் பல்லவராஜா. கடவுள் அவன் கனவு சொன்னாரான், உன் கோயிலுக்கு நான் வர முடியாது, நாளைக்கு வேறு இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு. அவன் தேடி தேடி பார்க்குறான், அந்த ஊரில் யாரையும் கோயில் கட்டவே இல்லை. மரத்தடியில் உட்காந்துக்கிறாள் சொன்னாரான், நான் தாங்க அது, நான் பொழுது போகாத உட்காந்து மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறேன் நான். அப்போது பல்லவராஜன் கட்டின கல்கோயிலை விட மரத்தடியில் உட்காந்து மனுஷில் கோயில் கட்டினங்கிறான் இல்லையா, அவங்க கோயிலுக்கு தான் சாமி முதல்ல அப்பாயின்மெண்ட்டு தர்றாருனாங்க. அதனால் சம்ரஷ்னால நாம் 2 பாட்டு வச்சுருக்கோம். ஒன்று மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடனே. பிரம்மத்தை உணர்ந்ததனால் பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தை நீ ஒலித்தாய், தர்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய், கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜன்மத்தை வேறறுத்தாய். ஒரு பாட்டா இன்னொரு பாட்டு இருக்குது, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, மனமே நீ மறவாதே. தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும், உலக மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே, உறவுகளேனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. பட்டம் நாங்கள்லாம் கைலாசத்துக்கு போவோம். கைலாசன்றது சைனாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லை. போகிறபோது இந்த குஜராத்திலேருந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு பாட்டு வச்சுன்னுக்கிறாங்க. சாமி உனக்கு ஏன் கிடைக்க மாட்டேன்னுது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள்லாம் சொல்லினே வருவாங்க. இந்த மாதிரி சாமி சாப்பிட்றதில்லன்னு உனக்கு யார் சொன்னாங்க, சபரி எப்படி எச்சப்பழத்தை டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்ததெல்லாம் ராமர் கொடுத்தாலும் அந்த மாதிரி உனக்கு கடவுள்கிட்ட அன்பாக சாப்பாடு கொடுக்க தெரியல, சபரி மாதிரி நீ கூட அன்பாக சாப்பாடு கொடுத்தேனாக்கா சாமி சாப்பிடுவார். யசோத மாதிரி அந்த கிருஷ்ணனை தாளாட்டி கொஞ்சி உனக்கு இப்போ வளர்க்க தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட இருக்கிற சாமி இன்னும் உனக்கு அந்த அன்பை கொடுக்க மாட்டேன்றார், குழந்தையாட்ட இருந்தால் அன்பை கொடுக்க மாட்டேன்றார். அப்படி வரிசையாக
நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்லி ஹிந்தியில் சொல்லுங்கள், நான் தமிழில் சொல்கிறேன். कौन कहते हैं भगवान आते नहीं, யார் சொன்னது கடவுள் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு? तुम मीरा के जैसे बुलाते नहीं. ராஜஸ்தானில் மீரான்னு ஒருத்திந்தா. கிருஷ்ணனை காதலன்னா நினச்சிக்கிட்டு கொஞ்சின்னு உட்காந்துருந்தா. அப்போ அவளுக்காக வந்தார், கிருஷ்ணர் வந்தார். कौन कहते हैं भगवान खाते नहीं, யார் சொன்னது சாமி சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு? बेर शबरी के जैसे खिलाते नहीं. சபரி மாதிரி உனக்கு அன்பா ஊட்ட தெரியல. कौन कहते हैं भगवान सोते नहीं, யார் சொன்னது கடவுள் தூங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு? माँ यशोदा के जैसे सुलाते नहीं. யசோதை மாதிரி உனக்கு கடவுளை தூங்க வைக்க தெரியல. कौन कहते हैं भगवान नाचते नहीं, யார் சொன்னது சாமி டான்ஸ் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு? गोपियों की तरह तुम नचाते नहीं. கிருஷ்ணர் கூட அத்தனை கோபிகளும் டான்ஸ் ஆடினது உனக்கு மறந்து போச்சா? अच्युतं केशवं कृष्ण दामोदरं रामनारायणं जानकी वल्लभम्. இந்த பாட்டை நான் தமிழில் மாற்றினேன். கூவி அழைத்தாள். இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், உதயமாகி மறையும் கதிர் எதையும் கேட்டதா, ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா, நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம் தான் நம்மை தாங்க விழி கேட்டதா, இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தான். ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா? கஜேந்திரன் அப்படின்னு ஒரு யானை இருந்துச்சு. முதல்ல அது காலை பிடிக்குது. அப்போ அந்த யானைக்குதில் அது ஆதி மூலமேன்னு கத்திச்சான். சாமி அப்படியே சக்கரத்தோடு வந்து முதலையை கொன்று அதை காப்பாற்றினாராம். அந்த இடம் நான் போய்க்கிறேன், மகேந்திரகிரியில் இருக்குது அந்த இடம். அந்த இடத்துக்கு போயிருக்கேன் நான். நிஜமாகவே நடந்த நிகழ்ச்சி தான் இதெல்லாம். தூணில் நின்று நரசிம்மம் எழவில்லையா? தூணில் நின்று நரசிம்மம் எழவில்லையா? திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா? இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தார். சபரி சுவைத்த கனியை ராமன் உண்ணவில்லையா? அகலிகையின் சாபம் நொடியில் தீரவில்லையா? சிவசங்கரன் மகிமை நீயும் அறிந்ததில்லையா? சிவசங்கரன் மகிமை நீயும் அறிந்ததில்லையா? இந்த சித்தனவன் அருள் உனக்கும் கிடைத்ததில்லையா? இதெல்லாம் அப்படியே அந்த குஜராத்தி பாட்டை நம்ம தமிழ் படுத்தணும், ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோவெல்லாம், இது பூராவும் நான் பார்க்குற கடவுளுங்க. என்னால் எல்லா கடவுளையும் இந்த இடத்துல பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ உனக்கு மைண்ட் கான்சன்ட்ரேட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நீ எந்த கடவுளை பார்க்கணுன்னா பார்க்க முடியும். அப்படி பார்க்குற கடவுள் இந்த கேமராவில் நான் காட்டினது தான் இதெல்லாம். அப்போ கடவுள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்று மாதிரி என்ன மாதிரியே அவன் மனுஷன் கிடையாது, ஒளி. அதனால தான் வள்ளலார் சொல்வார், ஜோதி சுயம் ஜோதி பரம். நம்ம எல்லாரும் ஒளி வடிவானவர். வள்ளலார் சொல்வார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க அந்த ஒளி வடிவானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. இப்போ இத்தனையும் உலகத்தில் எத்தனை கடவுள் இருக்குதோ எல்லா கடவுளையும் நான் காட்டிட்டேன். இந்த கேமராவில் தான் காட்டியிருக்கேன். அதெல்லாம் படம் கூட போட்டேன், நான் புக்காக கூட போட்டேன். மக்களுக்கு புரியறதில்ல, ஹையர் லெவல்ஸ் புரியல அவங்களுக்கு. ஒரு கல்லுன்றது, ஒரு கடவுள்ன்றது ஒரு கல், அவ்வளோதான். ஒரு கேலண்டர் இருக்குது. நீ தான் போய் துணி கடையில் வாங்கின ஒரு துணி எடுத்ததுக்காக அவன் உனக்கு வந்து ஒரு கேலண்டர் கொடுத்தான் புது வருஷத்தில்.
அந்த கேலண்டரு எந்த கடைக்காரன் கொடுத்தானோ அவன் பேர் கூட இருக்குது, அதை வரைஞ்ச ஆள் பேர் கூட இருக்குது, முன்சாமி ராமசாமி ஏதாவது வரைஞ்சவன் பேர் கூட இருக்குது. அண்ட் அதை கொண்டாந்து நீ ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு உன் வீட்டில் ஆணியில் மாட்டி அதுக்கு பூ போடுற, இப்போ படையிலெல்லாம் வைக்கிற. அப்போ ஒரு கல்லில் வந்துச்சு, காயத்தில் வந்துச்சு கடவுள்னு உனக்கு நம்ப முடியுது. மகாபலிபுரத்தில் போய் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வாங்கியாந்து வச்சு நான் அதுக்கு பால் தயிர் வெண்ணெல்லாம் விட்டு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். அப்போ ஒரு கல் உனக்கே தெரியும், நீ தான் வாங்கியாந்த மகாபலிபுரத்தில், அதில் கடவுள் வந்துச்சுன்னு உன்னால் நம்ப முடியுது. அப்போ ஒரு காயத்தில் கடவுளை பார்க்குற, ஒரு கல்லில் கடவுளை பார்க்குற, ஆனால் நீ அதை விட பெரிய கடவுள். ஏன்னா உனக்கு கண் வாய் மூக்கெல்லாங்குது, மூச்சு விடுற இல்லையா, நீ உயிர் துடிப்புள்ள ஒரு தெய்வம். நீ உங்கள்கிட்ட கடவுள் இருந்த மாதிரி நீ நம்ப மாட்டேன்ற. இதான். அப்போ ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை வரலன்னா, நமக்கு நம்ம பற்றி இன்னும் நல்ல ஒப்பீனியனே வரல. நல்லவன் கடவுள் எங்கிட்ட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உனக்கு உன்னை பற்றி முதல்ல வரணும். உனக்கு உன்னை பற்றி இன்னும் அந்த பெருமிதம்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப யோக்கியமானவன், நான் யாருக்கும் கெட்டதெல்லாம் பண்ணதில்லை, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், அதனால் கடவுள் என்கிட்ட இருக்கார், கடவுளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். அம்மா அப்பாவோட நான் நல்லது செய்கிறேன், நாராயணே எனக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறாரு அப்படின்னு உனக்கு புரியணும். அதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா, 100க்கு 90 பேர் இன்னும் அந்த பர்ஃபெக்ஷனுக்கு போகல. லைஃப்பில் பர்ஃபெக்ஷனுன்னா என்ன? எல்லாருக்கிட்டையும் அன்பாகிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளுடைய ஒரு காப்பின்னா என்ன? கொஞ்சம் டிகாஷன், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பால், இது போட்டால் காப்பி, அவ்வளோதான். அப்போ ராமருடைய தர்மம் மாறாத குணத்தை போடு, கிருஷ்ணனுடைய புத்தி கூர்மையை கொஞ்சம் போடு, இயேசுநாதருடைய தியாகத்தை கொஞ்சம் போடு, புத்தருடைய கருணையை கொஞ்சம் போடு, ஒரு கலக்கு, நீ தான் கடவுள். அந்த குணங்கள் நீ வெளியே கொண்டு வரதுக்கான பிரயத்தனம் தான் இந்த மனித வாழ்க்கை. அதனால தான் கடவுள் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் மீன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நீ மனுஷனாக வந்திருக்க. இது ரொம்ப நல்ல விஷயம். மனுஷனாக பிறகுறது அரிதறிது, மானிடர் ஆதல் அரிது. மனுஷனாக பிறந்தப்புறம் கூட குருடு செவிடு முடவன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கை காலோட நல்லபடியாக இருக்கிறது நல்லது. இதில் நிறைய தானம் செய்யணும், நிறைய தவம் செய்யணும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்போ நீ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கடவுள் ஆகிறதுக்கு, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்போ நீ அடுத்த லேடர், உனக்கு என்ன ப்ரமோஷன்? நீ தான் கடவுள். இப்படி தான் ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் பரமாச்சாரியார் ராகவேந்திரன் ஸ்ரீ பாபு வந்தாங்க. நீ கூட ஆகலாம் கடவுள். இன்னும் அந்த 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 பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குன்ற எண்ணமே உனக்கு வரலையே, அப்போ எப்படி நீ கடவுள் ஆகிவிடுவேன்? அதனால் மக்கள், ஒரு ஆள் நான் காசிக்கு போகிறேங்க, எதனா நல்ல பாத்திரம் இருந்தால் கொடுங்க, நான் கங்கா ஜலம் கொண்டாடணும்னு போய் பக்கத்து வீட்டில் கேட்டான். அவன் பார்த்தா என்கிட்ட வேறு நல்ல பாத்திரம் இல்லைங்க, எங்கள் வீட்டு கக்கூசில் ஒரு சொம்புக்குது, அது வேணால் கொடுக்குறேன்னு நானும். சரி, அவன் கக்கூசம் வாங்கின்னு போய் நல்லா புளியெல்லாம் போட்டு கழுவி எலுமிச்சம் மலெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா பழப்பலான்னு ஆயிடுச்சு. அது தூக்கின்னு காசிக்கு போனான், கங்கா ஜலத்தை பிடிச்சான், அதில் ஒரு கொத்து வச்சான், ஒரு தேங்காய் வச்சு அது கொஞ்சம் அட்சதை குங்கெல்லாம் வச்சான். நாதோசரம் வச்சு காசி யாத்திரை போயிட்டு வந்துட்டார் மூலியார் அப்படின்னு ஊருக்குள்ளே எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ யார் அதை கக்கூசம்புன்னு சொன்னார், அவனே லைனில் நிற்கிறானா, கங்கா ஜலம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அப்போ நீ வெறும் கக்கூசம் பார்க்குற வரைக்கும் உனக்கு மரியாதை கிடையாது, அதுக்குள்ளே கங்கா ஜலம் வரணும். அப்போ கங்கா ஜலம் வரணும் என்ன பண்ணணும்? நீ தான் போகணும் காசியில் போய் கங்கா ஜலத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து. அப்போ கடவுள் நீ தான் உன்கிட்ட ரொப்பணும், உனக்குள்ளே நீ தான் ரொப்பிக்க வேண்டியிருக்கும். கடவுள் எல்லாருக்கும் பொது தான், அது மாதிரி ரொப்புற போது உனக்கு தெரியும். இப்போ நாங்கிறன்னா சாதாரண நாள் தான். நான் கிராமத்தில் வந்தேன், ஒரு வடார்காடு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், மலையடிவாரத்துலேருந்து எங்கள் ஊர் ஆலங்காயன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? நீயே சொல்லு. இவ்வளவும் பண்ண முடியுது. ₹1 கடன் கிடையாது, பேங்க்கில் கடன் வாங்கினதில்லை, எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு கோயில் எத்தனை கோயில் கட்டிக்கிறேன், ஜனங்க வந்தால் தங்கறதுக்கு இடம், எல்லாத்துக்கும் வழி பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் பண்ணுற போது உன்னால் பண்ண முடியாது. என்ன உனக்கு இன்னும் அந்த எண்ணமே வரல, அதுதான் உன் ப்ராப்ளம். எண்ணம் என்னைக்கு உனக்கு வருதோ அதுதான் விதை. அந்த விதையை போட்ட உடனே உனக்கே தெரியாமல் வந்துடும். நாளைக்கு காத்தால உங்கள் வீட்டில் கொஞ்சம் மணலை கொட்டி அதில் ஒரு தண்ணீர் பாதினை வச்சுட்டு கொஞ்சம் விதை போடு, அதை சுற்றி அப்படியே கொத்தமல்லி வந்துடும் மறுநாள் காத்தால, இல்லையா? நீ முயற்சிகளில் இறங்கினாக்கா உனக்கும் தெரியும், நீயும் நல்லதெல்லாம் செய்ய முடியும்.
இயேசுநாதர் ஒரு மாற்றுத் தொழுவத்தில் பிறந்தார். இன்றைக்கி உலகத்தில் ஒரு 30 பங்கு ஜனங்க கிறிஸ்துவ மதம் சொல்லிட்டு இயேசுநாதருக்கு சர்ச்சு கட்டி அவன் பூஜை பண்ணின்னு உக்காந்துக்கிறானா இல்லையா? முகமது நபி ஒரு சாதாரண வியாபார குடும்பத்தில் பிறந்தார் அரேபியாவில். இன்றைக்கி அவரையும் ஒரு 20% ஜனங்க கும்பிட்றாங்களா இல்லையா? ராகவேந்தர் சாமி இங்கே தான் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் பிறந்தார், ஒரு மாதுவ துளு சரஸ்வத் பிராமணன் குடும்பத்தில். இன்றைக்கி மந்திராலயம் போய் ஜனங்கள்லாம் அங்கே பிரச்சனை பண்ணி அவரை கும்பிட்டுன்னுக்கிறாங்களா இல்லையா? ஷிரடி சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டார். இன்றைக்கி ஷிரடியில் திருப்பதிக்கு வர அளவுக்கு ஜனங்க வராங்க, அங்கேயும் ஜகஜகான்னு எல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க ஜனங்களுக்கு. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தவங்க தான். அவங்க நல்ல செஞ்சாங்க, 4 பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இப்போ கடவுள்ன்றது என்ன? நன்றுடையானை. யார்கிட்ட நல்ல குணங்க தான் அவன் தான் கடவுள். தீயது ஒன்றில்லானை, நன்றுடையானை தீயது ஒன்றில்லானை, அவன் தான் கடவுள். இப்போ நீ கூட எல்லாம் நல்ல குணம் ஒட்டுக்கணும், தேடி பார்த்தா கூட எந்த கெட்ட குணமும் மட்டும் இருந்துடக்கூடாது. காலெலாம் செலவில்லை. கோபத்தை விடுறதுக்கு என்ன துட்டு சேவை? வெறுப்பு இல்லாமல் பொறுமையாக இருக்கிறதுக்கு, பொறாமை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கணும். அதுதான் கடவுளைய உனக்குள்ள இருக்கிற கடவுளை வெளியே கொண்டு வர விஷயம். இப்போ நீ உட்காந்துக்கிற இந்த இடத்துல கிரானைட் இருக்குது, இந்த கிரானைட்லாம் தோண்டி போடுது, அது கீழே நுரம்பு மண்ணுக்குது, அதுக்கு கீழே போனேனாக்கா சவுடு மண்ணுக்குது, அதுக்கு கீழே மணல் இருக்குது, அதுக்கு கீழே போனேன்னா ஒரு 16 அடியில் கலங்கின தண்ணி, அப்புறம் நல்ல தண்ணிக்குது. அப்போ நீ தண்ணி மேலே உட்காந்துக்கிறப்பா. ஒரு 15 அடி முயற்சி பண்ணியானா இந்த இடத்துலேயே தண்ணி வந்துடும். இன்னும் கொஞ்சம் கீழே போ, பெட்ரோல் வரும். இன்னும் கொஞ்சம் கீழே போ, தங்கம் வைரம்லாம் வந்துடும். அப்போ நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பைபிள். முயற்சி செஞ்சால் தான் எது ஒன்றும் கிடைக்கும். அந்த முயற்சி செய்ய மாட்டேன்றீங்க, ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கல. நீங்களாவது பரவாயில்ல. அவங்கெல்லாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வந்துக்கிறாங்க. எந்த ஊருமா? செங்கல்பட்டுலேருந்து வந்துக்கிறாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வந்துக்கிறாங்க. அப்போது இது ஒரு ஸ்டெப்பு. நீங்கள்லாம் வர்றீங்க, இவ்வளோ பேர் வர்றீங்க, உங்களுக்கு அந்த எண்ணங்குது. இதே நேரத்தில் போய் பாரு, அவன் டாஸ்மாக் கடையில் உருண்டுன்னு கிடக்கிறாங்க. தண்டத்துக்கு துட்டு வேறு, அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஊறுகாய் வேறு, அதுக்கப்புறம் எங்கேயோ ஒன்று கிடைக்க போகிறான். அப்போது உனக்கு கிடைச்ச இந்த நல்ல எண்ணம் அவனுக்கும் கடவுள் கொடுத்துக்கிறார் இல்லையா? அவன் ஏன் உருப்பில்லை, நீ எப்படி உருப்பிட்ட? இவ்வளோ தான் வாழ்க்கை. எல்லாம் இருக்குது உலகத்தில். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அன்னப்பட்சி என்ன பண்ணும்? பாலை எடுத்து தண்ணி விட்டுரும். அது மாதிரி உலகத்தில் 1000 கெட்டது இருக்கும், 1000 நல்லது இருக்கும். நீ கெட்டதெல்லாம் விட்டுடணும், நல்லதெல்லாம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை. எனக்கு இப்போ இதெல்லாம் நல்லது. நீங்கள்லாம் கோயிலுக்கு வர்றீங்க இல்லையா? ஒரு நாள் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிது. அவங்கெல்லாம் நல்லா தான் பாடினுக்கிறாங்க. எல்லாம் இந்த இடம்லாம் நல்லா சூப்பராக வச்சுக்கிறோம். 36 டிகிரி வெயில் இன்றைக்கி மெட்ராஸில். இந்த இடம் எவ்வளோ பரவாயில்ல, காத்தாட்டமான வச்சுக்கிறோம். நம்ம வேறு எந்த கோயிலுக்கு போனாலையும் உனக்கு செலவாகும் இல்லையா? அங்கே ஐயரு அர்ச்சனை, தட்டில் துட்டு போடணும், அந்த மாதிரி 1000 இதெல்லாம் இருக்குது, ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. இங்கே அந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பல்லக்கு, ஒரே தேர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை, ஒரே மாதிரி பிரசாதம் இல்லையா? இவ்வளோ தான். தெய்வீகன்றது என்ன? மழை. மழை சாக்கடையிலையும் பெய்யும், ஆற்றுலேயும் பெய்யும், அண்ட் வயல்லையும் பெய்யும். அது மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எந்த இடத்துல நடத்துகிறாங்களோ, எந்த இடம் இருக்கோ, அது எல்லாமே தெய்வீகம்தான். மலை மாதிரி காத்திருக்கு. இங்கே எல்லோரும் மூக்குக்குள்ளேயும் போயிட்டு வந்துன்னுக்குது இல்லையா? இவங்க மூக்கில் ஜாஸ்தி, அவங்க மூக்கில் கம்மின்னு சொல்லிச்சா? அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல எந்த பாரபட்சமும் இல்லையோ அங்கெல்லாம் கடவுள் இருப்பார். வள்ளலார் சொல்கிறார், எத்துணையும் பேதமுறாதுன்னா யாருக்கிட்டையும் எந்த ஒரு பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கணுமே, இவங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு இருக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் விருந்தாளிங்க. ஒவ்வொரு விருந்தாளியும் கடவுள். அதித்தி தேவோ பவ. ஒவ்வொரு விருந்தாளியும் கடவுள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாமருந்தெனும் வேண்டல் பாட்டு என்று. ஒரு விருந்தாளி இருக்கிற போது அமிர்தமே கிடைச்சா கூட அவனுக்கு கொடுக்காம நீ தொடக்கூட கூடாது, நீ சாப்பிடக்கூட கூடாது. எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயந்தான். அந்த காலத்துலாம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே ஹோட்டலெல்லாம் எங்கே இருந்துச்சு? அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஊருக்குள்ளே யாருன்னா வந்துட்டா அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னு வர்ற ஆளுக்கு கால் கழுவி அவனை கொண்டு போய் உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோன்னு வாங்க. ஒரு கோலம் போட்டு, ஒரு வாழை இலையை போட்டு, தையல் இலை போட்டு அவன் என்ன கேட்டானோ அதை சமைச்சு போடுவாங்க.
சமைச்சு போட்டு ஒரு வெத்தலையில் ₹1 வச்சு தட்சிணை கொடுத்து அவங்ககிட்ட கீழே வந்து கும்பிடுவாங்க. ஏன்னா என் வீட்டுக்கு கடவுள் வந்துக்கிறார் சாப்பிட்றதுக்குன்றது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி முடியுமா? யாராவது ஒருத்தன் வந்தால் திருடனா இருக்குமோன்னு தான் நமக்கு தோணுது. ஒரு விருந்தாளி கஷ்டு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் யாருக்கும் வர்றதே இல்லை. அதனால் ஓல்டு வேல்யூஸில் எல்லாமே நம்ம பெரியவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதான் மேலையார் செய்வனகள், நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நம்ம காப்பி அடிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி கலிகாலம். கலிகாலத்தில் நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலையும் கூட ஒன்றை நம்ப மாட்டேன்றாங்க ஜனங்க. அதாவது ஃப்ராட் பண்ணுறவங்கள ரொம்ப சீக்கிரம் நம்புகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் தாடி கிட்டியெல்லாம் வச்சுன்னு கையில் வாத்து ஓட்டுற குச்சியெல்லாம் வச்சுன்னுட்டு இப்படி கண்ணை முடின்னு எல்லாம் நாமங்கமெல்லாம் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்களா, பெரிய சாமியார் போல இருக்குதுன்னு நினைக்கிறான். நான் ஜாலியாக பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு வாட்சி கட்டின்னு அட்டை வச்சுருந்தேன்னா சாமி தானான்றதுலேயே அவருக்கு டவுட்டு. இதுக்கு மேலே நான் என்ன தான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் இல்லையா? சாமின்றது இப்போ சொல்லின்னுக்கிறல்ல ஒரு குணம், அவ்வளோதான். சாமி எப்படி இருப்பார்னா அன்பாக இருப்பார், கோவம் இல்லை, வெறுப்பு இல்லை, சிறுமூஞ்சித்தனம் பண்ணக்கூடாது, எல்லாம் தான் சாமியோட குணங்க. நீயும் அந்த மாதிரி ஆகி போய்டு, நீயும் சாமி தான். அதனால் யான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன வள்ளலார் சொல்கிறார். ஏன் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், கடவுள் எனக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. எனக்கு என்னெல்லாம் சந்தோஷம் கிடைச்சதுன்றது எனக்குள்ளே ஒரு சாமி உட்காந்துக்கிறாரு, அவனுக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த கடவுளை அடைந்ததுனால அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தை. வள்ளலார் இங்கே தான் கந்தசாமி கோயில்கிட்ட இருந்தவர், ஒரு புராண பிரவச்சனம் பண்ணுற குடும்பத்தில் வந்தவர் தான். அவர் எவ்வளோ தில்லாக சொல்கிறார். நான் சொன்னால் நடராஜர் சொன்ன மாதிரிரா, முருகர் சொன்ன மாதிரிரா, வடிவடியம்மன் சொன்ன மாதிரிரான்னு அர்த்தம். அது நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தை. சிவசங்கர் பாபா கிட்ட வர்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம். அந்த வார்த்தை யார் சொல்கிறாங்க? கடவுள் சொல்கிறாரு. அதனால தான் அது பலிக்குது, அதனால தான் அது நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம உடம்புல எல்லா தெய்வம் அது. நம்முடைய இதயம் இல்லையா, அதுதான் முருகர். நம்ம மனசு சந்திரர், நாக்கில் சரஸ்வதி, இந்த 5 விரல இந்திரன், பாதத்தில் விஷ்ணு, இப்படி எல்லா தெய்வமும் தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம எல்லார் உடம்புலையும் இருக்குது. இருக்கிற இடம் வித்தியாசமாகும். உனக்கு இதயத்தில் மகாலட்சுமி, பசுமாட்டுக்கு அது பால் கொடுக்குது, தயிர் அதுலேருந்து தயிர் நெய் வெண்ணெயெல்லாம் வருது. அது போடுற சாணி உங்கள் வீட்டுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு முழுக்கிறதுக்கு எல்லாம் உதவுது. அது ஊற்றுற கோமியம் ஐரெல்லாம் பூஜையில் வச்சு ஊடெல்லாம் தெளிக்கிறான். அப்போது மகாலட்சுமி பசுமாட்டுக்கு பின்னால் இருக்குது, உனக்கு இந்த இடத்துல இருக்குது, குதிரைக்கு முன்னால் இருக்குது. அதனால் நீ கர்நாடகாவுக்கு போனேன்னா அவங்க பூஜை பண்ணுற போது அந்த மாதவ மடாதிபதி ஷோல்டர் மேலே 2 காலை வச்சு குதிரை நின்றுக்கும், இவர் தட்டு மேலே இப்படி பிரசாதம் வச்சுக்கினா அது சாப்பிடும். ஸோ உலகத்தில் எல்லா தெய்வராசிகளுக்கு ஜீவராசிகிட்டையும் தெய்வங்குது, இருக்கிற இடம் வித்தியாசம். அந்த இடம் ஏன் மாறுதுன்னா யூட்டிலிட்டிஸ்ன்றாங்க இல்லையா, அதனால் இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஊருக்கு உழைத்திடல் யோகம், அதனால் அந்த இது கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல நெஞ்சம் சிவக்க அருள்வாயங்கிறார். நெஞ்சம் சிவக்கிறதுன்னு என்ன? நிறைய தானம் பண்ணி தர்மம் பண்ணி, கர்ண மாமன்னன் கைகள் சிவந்தனவேன்னு ஒரு பாட்டுக்குது இல்லையா, பாருங்க. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம்.
சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடிச் சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேர்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே தினம் கொடுத்து தேர்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. ஓகே, கேள்வி கேளு. கர்ணன் சினிமா நம்ம கிட்ட இருக்குது, நீங்கள் பார்க்குறதுனா போட சொல்கிறேன் திங்கக்கிழமை. Question from Govindan Speaker. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருப்பதிகத்தில் மேளையீர் என்ற வார்த்தையை ஒவ்வொரு வரியிலும் பயன்படுத்துகிறார். மேளையீர் என்ற வார்த்தை சிவபெருமானை குறிக்கிறதா? அப்படி குறிக்கிறது என்றால் சிவபெருமானை மேளையீர் என்று அவர் அழைக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த இடம் வந்து திருவீழி மலை, கும்பகோணம் பக்கத்தில் தஞ்சாவூர்கிட்ட இருக்குது. திருவீழி மலை, அதனால் அந்த ஊரில் இருக்கிற ஆளுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. வேணா பாடுங்க, அதில் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. வாசித்திரவே காசு நல்குவீர். மாசில் மிழலையீர் அப்படின்னு வரும். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராயி நீர் மறைக்குள் மிழலையீர் கரைக்குள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் மெய்கொள் மிழலையீர் பை கொள்ளரவி நீர் உய்ய நல்குமே நீர் பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலையீர் பெரும் அருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாமம் இழலையீர் சேமம் நல்குமே பிணிக்கொள் செடையி நீர் மணிக்கொள் மிடறி நீர். ஓகேம்மா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட பாட்டுங்க இருக்குது. இப்போ யாருக்காவது பண கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்காக தான் இந்த பாசு. எனக்கு காசு நல்குவீர் துடுகுடுற சாமி அப்படின்னு அர்த்தம். இருக்குது ஆரோக்கியம் இல்லையா, அதுக்கு தேவைப்படுது. மோட்சம் வேணுமா, இங்கே வள்ளிமலைக்கு போனேன்னா கல்வெட்டு எழுதி வச்சுருப்பாங்க, இந்த பாட்டை நீ பாண்டியானா உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு. வள்ளிமலை சச்சிதானந்த திருப்புகழ் சாமி இல்லை, அவருக்கு வள்ளியே நேரில் வந்து சொன்னான் அப்படின்னு இருக்கும். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் இராப்பகல் பிரிது பராக்கர விழைவு கூறா புனையும் குமரா முருகா முருக ஷடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபன் என்று பாடி மொழி குழரா தொழுது அழுதழுத ஆட்பட முழுதுமலா பொருள் தந்திட. மோட்சத்துக்கான பாட்டு. வாசித்திரவே காசு துடுக்கான பாட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு குறை இருக்கு இல்லையா மனுஷங்களுக்கு நார்மலாக, பேய் பிசாசு ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தமிழில் தேவாரம் திருவாசகம் அது எல்லா பாட்டும் இருக்குது. யாரும் எல்லாம் மறந்தே போட்டாங்க, இப்போல்லாம் யாரும் பாடுறதே கிடையாது, எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சாக்கா நீ எந்த ஒரு குருக்கள் புரோகிதரெல்லாம் கூப்பிட்டு செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒன்றா கேசட் வாங்கி போட்டுரு டெய்லி உங்கள் வீட்டில், இல்லை நீயே அதை வச்சு அந்த கேசட் கூட சேர்ந்து பாடி பாடி அப்படியே கற்றுக்கோ. அதாவது 2 மொழி இது, ஒன்று சமஸ்கிருதம். உனக்கு துட்டு வேணும்னா சமஸ்கிருதத்தில் நான் மகாலட்சுமி அஷ்டகம்னு இருக்குது, ஒரு 8 × 2 16 வரி தான். நமஸ்தேஸ்து நமஸ்தேஸ்து மகாமாயே.
नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते नमस्ते गरुडारूढे डोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते. ஓகேவா? மொத்தம் 16 வரி தான். சமஸ்கிருதம் ஓரளவு வாயில் வரணும்னா அது, இல்லைன்னா வசதித்திரவே பாடலாம். உடம்பு சரியில்லை, அதுக்கு போயிருக்கு இருமல் ரோக, எல்லா வியாதியும் சொல்லுவான். இதில் எந்த வியாதி இருந்தாலும் நீ பாடலாம் தைரியமாக. இருமலும் ரோக முயலகன்பாத எரிகுணநாசி விடமேனி இழிவு விடாத தலைவலி சோகை எழுகளமாலை இவையோடே. எல்லா வியாதியும் இதில் போட்டிருப்பார். அதே மாதிரி விரோதிகள் எல்லாம் உனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா, அதுக்கு சத்ரு சம்ஹார வேற்பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்பமுடனதிரசம் பொறிகடலை துவரை வடைய முது செய்ப முகவனும் ஆதிகேசவன் சட்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே. 30 முக்கோடி வானவர்களிடத்தீர முழுது பொன்னுலகம் வாழ்க. மூவரோடு கருட கந்தர்வர் கிம்புரருடன் முதுமறை கிழவர் வாழ்க. செப்பரிய இந்திரன் தேவி அகிராணி தன் திருமங்கலம் வாழ்கவே. சித்த வித்யாதரர் கிண்ணர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க. சப்த கலை விந்துக்குமாதியாமதி ரூப. சிம்பிளாக இருக்குது, இதை விட சிம்பிளான பிரேயர்லாம் இருக்குது. ஒன்று வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். சொல்லுங்கள். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புரியாது ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. அதை விட சிம்பிளாகலாம் இது பாரதியார்கிட்ட. எண்ணிய முடிதல் வேண்டும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், அதுக்கு நான் தப்பு தவறாக நினச்சிடக்கூடாது, நல்லவே எண்ணல் வேண்டும். நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா எனக்கு அதைரியம் வந்துடக்கூடாது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல. சூரியன் முன்னால் பனி வேலை இது மாதிரி நான் பண்ணிய பாவமெல்லாம், பகவானே உன்னை நான் பார்த்துருக்கேன் இல்லையா, உன்னை கூப்பிட்றேன் இல்லையா, என் பாவமெல்லாம் போயிடும். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் ஐயா. எவ்வளோ சிம்பிளான ப்ரேயர். நிறைய இருக்குது. தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன். துடுக்காகிற ஒரு பையனை அம்மா அடிச்சாக்கா, அப்பா ஏண்டி பச்சை குழந்தை போட்டு அடிக்கிற அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி விடுவானோ. பெருதொரு கால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பல். இன்னொரு நேரத்தில் அப்பங்கார அடிக்கிற போது அம்மா ஏன் அவனை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தைய தூக்கி விடுவான். தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பெருதொரு கால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பல். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்தினுவேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே. எனக்கு அம்மா அப்பா 2 பேர் நீ தான். பாம்பலை பூசிக்கிட்டு சிதம்பரத்தில் டான்ஸ் ஆடிங்கிற சிவபெருமானே, எனக்கு அம்மாவும் நீ தான் அப்பாவும் நீ தான். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா எண்ணி நான் ஆற்றேன். எனக்கு ரொம்ப ப்ராப்ளமெல்லாம் கொடுத்துட்டப்பா, என்னால் தாங்க முடியல, எனக்கு சீக்கிரம் எல்லாத்தையும் ஃபைசல் பண்ணி கொடுன்னு அர்த்தம். இதெல்லாம் எவ்வளோ நல்லாக்குது. ஏன்னா இதெல்லாம் ஏன் படிக்க மாட்டேன்றீங்க? எல்லாம் இருக்குது, நம்ம வீட்டு இல்லாதது இல்லை. உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தினதுன்னா நிறைய இதெல்லாம் வந்துருக்குது. இப்போல்லாம் யூடியூப்பில் அதில் இதிலெல்லாம் வந்துருக்குது. நம்மக்கிட்ட வந்து பாடுவார் ஒருத்தர், ஓதுவார் சம்பந்தம். இப்போது இதில் இருக்கிறாரு, என்ன ஊர் அவர் இருக்குது, பாண்டிச்சேரியில்
ஸோ அவரை லண்டன்லலாம் கூப்பிட்டு கற்றுக்குறாங்க பாட்டுங்களாம் அங்கே இருக்கிறவங்க. அவரது கேசட்டில் இருக்குது, அதெல்லாம் கேட்டிங்கன்னாவே போகிறோம். ஒருத்தர் கேட்டுனே இருந்தால் வந்துடும், தானாக வந்துடும். இல்லாதது இல்லை நம்மக்கிட்ட. அதனால் உங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஒத்து வரலைன்னா விட்டுருங்க. இது மாதிரி தமிழ்லேயே ரொம்ப சிம்பிளாக இருந்தெல்லாம் இருக்குது, கஷ்டமே இல்லை எதுவும், ரொம்ப சிம்பிளாக இருந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? என்ன மாயம் செய்தீர் சுவாமி, என்ன மாயம் செய்தீர், ஏழை மனம் உமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர், மின்னும் விழியருளோ என்னுள் மீட்டும் இசை ஒலியோ, கண்ணல் தேன் தமிழில் உதிர்க்கும் கருணை பூம்புணலோ, சுவாமி என்ன மாயம் செய்தீர், வண்ண பூங்குயிலே உந்தன் வார்த்தை ஜாலங்களோ, என் பண்ணில் மனம் நெகிழ்ந்து நீ காட்டும் கோலங்களோ, சின்ன பதங்களிலே என்னை சேர்க்கும் நாடகமோ, என் சிந்தை தவிக்குதையா இன்னும் என்ன பூடகமோ, சுவாமி என்ன மாயம் செய்தீர், ஏழை மனம் உன்னை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர். ராம ராம நாமமே பாடிடு நீ மனமே, அல்லல் வினை தீர்த்து எமை காத்திடுமே, அல்லல் வினை தீர்த்து எமை காத்திடுமே, ஆனந்த வாழ்வுதனை தந்திடுமே, ராம ராம நாமமே பாடிடு நீ மனமே. அஞ்சனி புத்திரனாம் ஆஞ்சநேய வீரனவன், இதயம் தனில் அமர்ந்த தெய்வம் அவன், அன்னை ஜானகியின் அகமகிழ் மணாளனவன், ராம ராம நாமமே பாடிடு நீ மனமே. கருணை மழை பொழியும் அவன் இரு கண்களே, அரவணைத்து காக்கும் அபய கரங்களே, வரங்களை தந்திடும் அவன் இரு சரணங்களே, ராம ராம நாமமே பாடிடு நீ மனமே. நாதவிந்து கலாதீனமோ நம, வேதமந்திரஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் வீரலும் தர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் வீரமும் குரு சீர்பாத சேவையும் மரபாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா, ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதே, ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा
அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.